ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம். பாகவதர்களுளே சிரேஷ்டனான பக்திமான் என்ன பிரகலாதனை நாம் கொண்டாடுகின்றோம். ஹரி சுதோதயம் என்கின்ற கிரந்தத்திலே பிரகலாதன் எம்பெருமானுடைய அருளாலே கடாட்ச பார்வை என்பதை பெற்று எம்பெருமானை காணும் பொழுது பலவாறான ஸ்தோத்திரங்களை சொல்லி கொண்டாடி மகிழ்கின்றான். அதிலே ஒரு பகுதியைத்தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டதான ஒரு சத் குணங்களையே கொண்டதான ஆத்மா, கர்மத்தினடியாக பிறப்பு என்ற பொழுதிலும் கூட அசுரகுலத்திலே பிறந்தவனான பிரகலாதன் சுக்ருத்தம் உடையவனாகவே பகவத் விஷயத்திலே ஜாயமானேகி கடாட்சைன்னு சொல்லும்படியா பிறந்தது தொட்டு எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே ஈடுபட்டவனாய் இருந்தான். தன்னுடைய தந்தையும் பகவத் அனுபவத்திற்கு விரோதியுமாய் இருந்த ஹிரண்யகசிப்புவினுடைய ஆணைகளுக்கு ஏற்ப பலவாறான துன்பங்களிலிருந்து விடுபட்டவன். இது அத்தனைக்கும் எம்பெருமான் ஸ்ரீஹரி நாராயணனுடைய அருளே என்பதை உணர்ந்தும் இங்கே ஸ்தோத்திரம் செய்கின்றான். ஸ்ரீ கோவிந்த விந்த முகுந்த கேசவ ஹரி ஸ்ரீ வல்லப ஸ்ரீநிதே ஸ்ரீ வைகுண்ட சுகுண்ட குண்டிதகில சுவாமின்னு குண்டோதயா. வைகுண்டாதிபதியே ஸ்ரீ வைகுண்டநாதா கோவிந்தா அச்சுத மாதவா அகுண்டோதய சுத்தோத்யய விதூத தூர்த மாதவா. இந்த பூமியை அத்தனை வஸ்துக்களையும் தரிப்பவனாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமானே, எல்லாம் தாங்கும் பூமியை தாங்கக்கூடியவனே, எங்களுக்கு உன்னிடத்தில் நிலையான பக்தி என்பது ஏற்பட வேண்டும் சொன்னா தேவரீரே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். மேலும் எம்பெருமானை அச்சுத குணாச்சுத கலேஷ சகலேஷ ஸ்ரீதர தராதர விபுத்த ஜனபுத்த அப்படின்னு நழுவாத குணங்களை உடையவன், அடியார்களை நழுவ விடாதவன், அதனாலே அச்சுதன்னு சொன்னோம். இன்னொரு அர்த்தம் நழுவாத குணங்களை உடையவன், அதனாலே அச்சுத குணாச்சுத. கலேஷ கலைகளுக்கெல்லாம் தலைவனானவன், எல்லோருக்கும் ஈசனானவன், சர்வேஸ்வரனானவன், லக்ஷ்மிபதி, ஆபரணவாரண விநீல தனநீல ஸ்ரீகர குணாகர சுப்ரத பலபத்ர, மேகம் போன்ற நிறத்தை உடையவன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவன், குணநிதியானவன், சுபத்ர பலபத்ர மங்கள ரூபமானவன். சுபத்ரன்னா மங்கள ரூபம், பலத்தையும் கொண்டிருக்கக்கூடியவன், பலராமனானவன் சொல்றோமே. அப்படி காதுக்கு இனியதுன்னு சொன்னா எம்பெருமானுடைய நாமமே. அப்படி காதுக்கு இனியதான நாமத்தை உடையவன். கர்ண சுகவர்ண சுகார்ணவ முராரே ஸ்வர்ண ருச்சிராரம்ப சுபர்ணரத விஷ்ணோ என்றும் இப்படி பீதாம்பரதாரியாய் முராரியாய் காதுக்கு இனியதான கீர்த்தி உடைய நாமங்களை கொண்டவனே கருட வாகனா. ஸ்வர்ணா ருச்சிராரம்பர பீதாம்பரத்தை உடையவன், கடலிலே வசிக்கக்கூடியவன், குணக்கடலாய் இருக்கக்கூடியவன். ஜீர்ணவ குணார்ணவ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு பூஷிக்கின்றான். இப்படி குணக்கடலும் எங்களுக்கு சம்சார கடலினுடைய பயத்தை போக்கக்கூடியவனாய் இருக்கின்றான். குணக்கடல் சம்சார கடலினுடைய பயத்தை போக்கும்படியாய் இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு இப்படியே பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் எம்பெருமானுடைய அனுபவத்திலே மூழ்கி இருந்ததான பிரகலாதனானவன் தழுதழுத்து குரலிலே சொல்றானாம், பிரபுவே நரக்கே பததா புருஷஸ்ய விபோ பக்த ஸ்ரவண ஸ்மரணம் சரணம் பவவைதரணி பதிதம் கருணம் விரத்தும் கிமனந்தம் ந பஷ்யமி மாம். நரகத்தில் விழும் புருஷனுக்கு உம்முடைய திருவடிகள் தான் கதி, உன்னுடைய திருவடி ஸ்மரணமே கதி. சம்சாரம் என்கின்ற இந்த வைத்தரணி இருக்கே, வைத்தரணினா நெருப்பு ஆறு, அப்படியே தகிக்கின்றது, தவிக்க செய்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நதியிலே விழுந்து கூவக்கூடிய தீனனா இருக்கேன். பராதீனனான உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரு கதி? நீ ஏன் என்னை பார்க்க மாட்டேன் என்கின்றாய்? ந பஷ்யசிபாம், ஏன் என்னை பார்த்து அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்கின்றாய்? ஸ்வயேவ பக்திம் ஜனயம் ஸ்வத்மேவ கருணாநிதியானவன். கருணாநிதி, கருணையே செல்வமாக உடையவனானவனே, உம்மிடத்திலே நான் ஈடுபட்டிருக்கும்படிக்கு அடியேனுக்கு பக்தியை தேவரீர் உண்டாக்க வேண்டும்.
பிறகு இந்த சம்சார கடலிலிருந்து மீளும்படியான கிருப்பையையும் தேவரீரே செய்ய வேண்டும். என்னை தூக்க வேண்டும். நீ இறங்காவிட்டால் நான் கர்மவசப்பட்டே அழிந்து போவேனே. நீர்தானே இறங்க வேண்டும். நீர் இறங்கவில்லைன்னு சொன்னால் நான் கர்மவசப்பட்டு அழிவது என்பது உறுதி. காம குரோத மதம் ஆச்சரிய என்று சொல்லும்படியான விரோதி கூட்டங்களாலே தூண்டப்பட்டவனாயிருக்கேன். அதற்கே இரையாகி போகும்படியாகவும் ஆகிவிடுவேன். ஆக வெகு தூரத்திலே இருக்கக்கூடியதான உன்னுடைய நீ காட்சி கொடுக்கும்படியா இங்கே அருகிலே இருக்காயான்னா வெகு தூரத்திலே எங்கோ பரமபதத்திலே இருக்கின்றீர் அப்படின்னு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றதே. ஆனால் எப்பொழுதும் அடியேனுடைய கிருதயத்திலே எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றீரே. இருந்த பொழுதிலும் அடியேனிடத்திலே இரக்கமில்லாமல் இப்படி அடியேன் துன்புறும்படிக்கு செய்கின்றீரே. ஏன் இப்படி இறங்காமல் இருக்கின்றீர் என்றும் சொன்னான். மானோ மூர்த்திம் சிலாயத்தே. மனிதர்களுக்கு பொதுவாகவே இந்த பூமியிலே இந்த மனிதர்களுக்கு கர்வம் அப்படிங்கிறது தலைக்கு மேலே ஏறி இருக்கின்றது. பொறாமையோ விஷம் போல கொழுந்து விட்டு எரிகின்றது. கோபம் அப்படிங்கிறது இந்த தூசிகள் கண்ணை அப்படியே மறைக்கின்றது. அப்ப பேராசையாலே சூழப்பட்டதான இந்த சம்சாரம் என்கின்ற காட்டிலே அப்படியே நடமாடுபவர்கள் அவர்கள் இந்த கோபத்துக்கும் பொறாமைக்கும் அகங்காரத்துக்குமே பீடிக்கப்பட்டவர்களாய் இந்த துக்கச் சூழலிலேயே மறுபடியும் உழன்று தவிக்கின்றார்கள். உன் வசப்பட்டு உன்னுடைய விஷயத்திலே உன்னுடைய அனுபவத்திலேயும் உன்னுடைய அடியார்களிடத்திலேயும் சேர்ந்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் அவர்கள் இழந்தவர்களாகவே ஆகின்றார்கள். இப்படி பிரகலாதனுடைய சிறந்ததான வார்த்தைகள். பிரகலாதன் பஞ்சமோ பிராயகான்னு சொல்லும்படியா 5 வயது சிறுவன். துருவனை போலே 5 வயது சிறுவனானவன் ஸ்ரத்தேவத் புத்த வைராக்கியா. இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது மிக வைராக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக இருக்கு. வைராக்கியம் உண்டாக பெற்ற சில ஜனங்கள்லாம் அப்படியே கண்ணீர் வடித்தது. பிரகலாதன் எப்பொழுதும் அந்த அசுர குழந்தைகளுக்கு பகவத் அனுபவத்தையே போதிக்கக்கூடியவனா இருந்தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு 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 அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கண்ணீர் வடித்தது. பார்த்து கொண்டிருந்த சிலரோ அவனை வணங்கவும் செய்தார்கள். சிலர் விளையாட்டா எடுத்துக்கொண்டு இவரை பரிகாசமும் பண்ணார்கள். சிலர் பக்தியினாலும் மற்றவர்கள் ஆச்சரியத்தாலேயும் கூட்டம் கூட்டமாக வந்து அவனை பார்த்தார்கள். இப்படி பார்த்தவுடனே அவர்களுடைய சாப்பல்யம் எல்லாம் தீர்ந்தது, பாபம் எல்லாம் தீர்ந்தது. அதற்கு மேலே பிரகலாதனானவன் ததக புனகச கோவிந்த கீர்த்தனானந்த நிர்பரகா. கோவிந்த நாம கீர்த்தனத்தையே பாடி பாடி ஆடிக்கொண்டும் ஜனக்கூட்டங்களிலே எப்பொழுதுமே திரிந்து கொண்டிருந்தான். இதுவே சதா காலத்திலேயும் அவன் செய்யக்கூடிய காரியமாக இருந்தது. துன்வன்னு ஜனாதான்னு அப்படின்னு சொல்றபடிக்கு தோஷமற்ற யோகியாக இருந்தான் அந்த பிரகலாதன். தோஷம் என்பதே என்ன என்று அறியாதவனாய் இருந்தான். சூரியன் தனக்காகவா சஞ்சரிக்கின்றான்? ஆனால் இந்த லோகத்தினுடைய இருட்டை அவன் போக்குகின்றான் அல்லவா? அப்படித்தான் இந்த பிரகலாதன் இந்த லோகம் உஜ்ஜீவிக்கும்படியாக பக்திங்கிற சிறந்த மார்க்கத்தை, அதுவும் எளிதான கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தையும் காட்டிக் கொடுத்து எப்பொழுதும் அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அந்த ஹரியினிடத்திலேயே நம்முடைய ஹிருதயத்தை வைக்க வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய எளிதான உபதேசங்கள் மூலமாக அசுர குழந்தைகளுக்கு உபதேசிப்பதன் மூலமாக நமக்கும் இங்கே காட்டிக் கொடுக்கின்றார். அப்போ எவர்களால் அந்த பிரகலாதன் அதாகதம் தே பிரகலாதம் இஷ்டுவா தைத்யாகா சுகிம் விதத்தாகா, எவர்களாலே அந்த பிரகலாதன் என்பவன் பெருங்கடலிலே வைக்கப்பட்டாரோ அந்த அசுரர்கள்லாம் திரும்பி வந்தார்கள். எவர்கள் அவனுக்கு துன்பத்தை தர வேண்டும் அப்படின்னு நினைத்தார்களோ அவர்களே திரும்பி வந்தார்கள், வணங்கினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், பாரவசியத்தை அடைந்தார்கள். அசுரபதியிடமே சென்று கூறினார்கள், இவன் சாதாரணமானவன் கிடையாது, பாகவதோத்தமனா இருக்கான், பகவத் அனுபவத்தில் சிரேஷ்டம் பெற்றவனா இருக்காரே அப்படின்னு இப்படி பல ஆபத்துக்களை உண்டு பண்ண பொழுதிலும் அந்த பிரகலாதன் சிரித்த முகோல்லாசத்தோடு சுபயம் தவாகதம் இஷ்டுவா என்று திரும்பி வந்ததை பார்த்து சிரித்துக்கொண்டே வரக்கூடிய முகத்தை பார்த்தவுடனே ஆச்சரியங்களால் கலங்கினவன் கோபத்தோடு அவனை அழைத்து வாருங்கள்னு சொல்லி மறுபடியும் அழைத்து வந்து அவனுக்கு துன்பத்தையே தரக்கூடியவனாய் இருந்தான் ஹிரண்யகசிபு. ஆனாலும் ஞானக்கண்ணை உடைய அவன் விசேஷமான சக்தி பொருந்தவனா இருந்தான். நெருங்கின இந்த அசுரபதி ரூபத்திலே நெருங்கிய யமனை தன்னுடைய ஞானக்கண்ணாலே கண்டான். அப்போ இந்த ஆயுஷு ஒருத்தனுக்கு முடியறதுன்னு சொல்றதும் கூட எல்லாம் அந்த எம்பெருமானுடைய எண்ணம் தானே. ஆயுளாகிற அந்த கடலினுடைய முடிவை அடைந்து
தேகம் அப்படிங்கிற படகிலிருந்து இறங்குவது, முயற்சி செய்பவன், யமனை பார்ப்பது எல்லாம் அவனுடைய அருளாலே தான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றான். இங்கே ஆயுள் அப்படிங்கிற இந்த கடலினுடைய முடிவை தெரிந்து கொள்றதோ, தேகம் என்கின்ற இந்த படகை விட்டு இறங்குறதோ எல்லாமே அந்த ஹரியினுடைய ஆணையினாலேயே ஹரியானவன் ஒருவனே அறிவான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஆயுஷும் தேகம் கழிவதும் எல்லாம் அந்த நாராயணன் ஒருவனே அறிவான் அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த ஹரிநாமத்தினுடைய சிரேஷ்டத்தையே அருகிலே அழைத்த அசுரபதியான அசுர ராஜாவான ஹிரண்யகசிபு இடத்திலே நிர்பயனாய் பயமே என்பது என்ன என்று தெரியாதபடிக்கு அந்த சின்ன குழந்தை, சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஹரிநாமத்தினுடைய ஏற்றத்தையும் பகவத் அனுபவத்தினுடைய அனுபவத்தாலே கிடைக்கக்கூடிய நன்மையை எல்லாம் எடுத்து சொன்னது அப்படின்னு இந்த ஒரு சிறு பகுதி. பஞ்சமோ பிராயகான்னு சொன்னாலும் கூட நாரதரிடத்திலிருந்து அருளை பெற்றவனான பிரகலாதன் பாகவதோத்தவர்களிலே தலைவனானவன், தலையாயவன். அவன் சொன்ன உபதேசங்கள் தான் நம்முடைய மனசுக்கு என்றும் ஹிதமளிக்கக்கூடியது, சதா பொழுதுபோக்குவது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரிஷிகள் அருளி இருக்கக்கூடிய கிரந்தங்களும் நமக்கு முன்னே பகவத் அனுபவத்திலே திளைத்திருந்தவர்களான பாகவதோத்தமர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீ சுக்திகள், அவர்கள் திருவாய் மலர்ந்தருளின வார்த்தைகள், பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள் தான் நமக்கு என்றும் இனிமையானது, மனசுக்கு ஹிதமானது, பொழுதுபோக்குவதற்கு ஏற்றது, பகவத் அனுபவத்தை பெற்றுத்தர வல்லது, ஆச்சாரியனுடைய திருவடியையும் அடைவிக்க வல்லது என்பது இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.